Anitha Pushpavanamkuppusamy Viha YouTube channel அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் அற்புதமான ஒரு சமையல் பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா காலிஃப்ளவர் பீஸ் குருமா. குருமா எல்லாருக்குமே பொதுவாக தெரியும், ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா? இல்லை அப்படின்னா பிகினர்ஸ் கூட பார்க்கலாம். சரி, அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்ம குருமா செய்வதற்கு முதல்ல என்ன பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள். காலிஃப்ளவர் எடுத்து அதில் பூச்சி எல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் கிருமிகள் எல்லாம் கூட இருக்கலாம், அதனால் எடுத்து அதை சுடுதண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஊற விட்டுட்டு அப்புறம் வடிகட்டி எடுத்திருக்கேன். இப்போது இதில் நம்ம இந்த பச்சை பட்டாணி கொஞ்சம் சேர்த்துக்கணும். இதை சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடி போட்டு நம்ம விசில் எடுக்க வச்சிடலாம். ஒரு 2 எடுத்தால் போதுமானது. எல்லாமே சீக்கிரம் வேகும் இல்லையா? அதனால் 2 விசிலில் நான் எடுக்கிறேன். அது வேகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். அதில் நம்ம அரைக்க வேண்டிய பொருள்கள் எல்லாம் தயார்படுத்திக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் ஒரே ஒரு பட்டை துண்டு சின்னதாக போட்டுக்கோங்க. சின்ன துண்டு 2 போட்டுக்கிட்டேன் நான். கிராம்பு ஒரு 3 போட்டுக்கோங்க. ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதற்கு பின்னாடி சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுலேயே கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கசகசா சேர்த்துக்கலாம். கசகசா இப்போ ஃபாரின்லலாம் நாட் அலவுட், இருந்தால் சரி, இல்லைன்னா அந்த பொட்டுக்கடலையோடு நிறுத்திக்கலாம். இதுலேயே பச்சை மிளகாய் இப்போ சேர்க்கணும். நம்ம ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இதில் இந்த குருமா இன்னும் நல்லா மணமாக இருக்கணும்னா கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், தேங்காவின் நிறம் கூட மாறிடுச்சு. இப்போ அடுப்பை விட்டு இறக்கிடலாம். இது கொஞ்சம் ஆற விட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம். அரைச்சது பாருங்கள், இந்த நேரத்தில் வந்திருக்கு. நம்ம தேங்காய் சட்னி நேரம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி வந்திருக்கு. நல்லா மணமாக இருக்கும். இதை அப்படியே வச்சுட்டு நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு போயிடலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் பாருங்கள். எண்ணெய் சூடானதுமே திரும்ப நம்ம பட்டை கிராம்பு தாளிப்புக்கு சேர்க்கணும். நான் அதனால தான் அந்த அரைக்கிறதுலேயும் நிறைய சேர்க்கலை பாருங்கள், ஒன்று தான் போட்டிருப்பேன். இதுலேயும் இவ்வளோ போதுமானது. இப்போது இதில் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கோங்க. இதில் சோம்பு தாளிக்கிறதுக்கு தேவையில்லை, நம்ம அதுலேயே அரைக்கிறதுலே போட்டோம்ல, கொஞ்சம் கூடவே போட்டிருக்கோம், அதனால் தேவையில்லை. இதில் அடுத்தது இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் இப்போது சிகப்பு மிளகாய் சேர்த்துக்கலாம். காரமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் பார்க்கவும் அழகாக இருக்கும். அதில் கறிவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போனோடனே தக்காளி பொடி பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கோங்க. சில குருமாக்களில் தக்காளி சேர்க்கலாம், சில இதில் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நான் இப்போ தக்காளி சேர்த்து குருமா செய்கிறேன். இதில் உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ஜூஸ் சீக்கிரம் இறங்கும். இப்போது இது பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் இதில் சேர்த்திட்டு நல்லா பிரட்டி விடலாம். இதை நல்லா கலந்து விடலாம். இப்போது மிக்ஸி ஜார் கழுவி இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்க விடணும் திரும்ப இந்த கிரேவியை. இதில் அடுத்தது கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். இப்போவே சேர்த்தா தான் நல்ல மணமாக இருக்கும், கண்ணுக்கும் தெரியாது குழந்தைங்களுக்கு. இப்போது நம்ம இதில் என்ன பண்ணணும், இது ஒரு ஹாஃப் ஒயிட் கலரில் இந்த கிரேவி இருக்குது.
இதில் மஞ்சத்தூள் சேர்க்கணுன்னா சேர்க்கலாம், இல்லாட்டி இப்படியே ஒயிட் கிரேவியாகவே விட்டுடலாம். இந்த காய்கறி நம்ம வேக விட்டோம் இல்லையா, ஓரளவுக்கு வெந்துருச்சு பாருங்கள். இதில் சேர்த்து மறுபடியும் கொஞ்சம் கொதிக்க விடலாம். தண்ணியோடு ஊற்றிக்கோங்க, எப்படி இருந்தாலும் இன்னும் திக்னஸ் கூடும். இதை திரும்ப நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பார்க்குறக்கு உங்களுக்கு தண்ணியாக இருக்குல்ல, கொஞ்சம் கொதிக்க விட்டோம்னா இதே திக்காயிடும். நம்ம குருமா வச்சோம் இல்லையா பாருங்கள், நல்ல காய்கறி வெந்து பக்குவமாக அப்படி ஒரு டேஸ்ட் இருக்குது. நான் நடுவில் சும்மா இத்தினூண்டு வாயில் வச்சேன், என்ன சுவைன்றீங்க, அப்படி ஒரு சுவையில் வந்திருக்கு. இந்த குருமாவை நான் செஞ்சது போல் கட்டாயம் நீங்கள் செய்து பார்த்துட்டு சாப்பிட்டு கமெண்ட் கொடுங்க. அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். எனக்கு ரொம்ப டெம்ப் பண்ணுது. ஏற்கனவே நான் டேஸ்ட் பண்ணிட்டேன். இருந்தால் கூட நான் இது எது கூட சாப்பிட்லான்னு கேட்டிங்கன்னா, இப்போது சட்டிலாக இருக்கிற ரைஸ் எல்லாம் செய்வோம் நம்ம. இப்போது இந்த ரைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரை ஃப்ரூட் ரைஸ் செய்கிறோம், இல்லை நம்ம ஜீரா ரைஸ் செய்கிறோம். இது போல் சட்டிலாக இருக்கும் இல்லையா, இதே போல் மசாலா இல்லாமல் செய்யக்கூடிய அத்தனை வெரைட்டி ரைஸ் கூடயும் சாப்பிட்லாம். ஒன்று சப்பாத்தி கூட, பூரி கூட, பரோட்டா கூட சாப்பிட்லாம், இடியாப்பம் கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிரிஞ்சி புலாவ் கூட நல்லாயிருக்கும். என்ன மனம், என்ன சுவை தெரியுமா. A1. அதாவது நான் பலமுறை வச்சுருந்தா கூட இன்றைக்கி என்னமோ கூடுதல் சுவை மாதிரி எனக்கு தெரியுது. கட்டாயம் நீங்கள் செய்யுங்க. இன்றைக்கு இந்த பதிவில் குருமா செஞ்சு பார்த்தோம் இல்லையா, வேறு எது போன்ற பதிவுகள் வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் குறிப்பிடுங்க. சிலது கேட்டிருக்கீங்க, கட்டாயம் பதிவுகளாக தரேன். நான் பதில் சொல்லேன்னு கவலைப்படாதீங்க. இந்த குருமாவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக என்னுடைய சேனல் பார்க்க வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ விஹா ஆன்லைன் பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போங்க. தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டல விஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோருக்கான விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ஸ் லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம். அதை பார்த்து டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க. தரமான பொருள்கள், தினமுமே புதிய பொருள்கள் அப்லோடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக சொல்லணுன்னா நான் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நிறைய செய்துட்ருக்கேன். அதனால் நிறையா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தீர்ந்துருக்கு. சோப்பெல்லாம் வாங்கி பயன்படுத்தி நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதையும் போய் பாருங்கள். கோமதி சக்கரம் புதிய வடிவில் புதிய நிறங்கள்லாம் நிறைய வந்திருக்கு, அதுவும் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறக்கு. ஒரிஜினல் கோமதி சக்கரம் என்கிட்ட தான் கிடைக்கும் தமிழ்நாட்டில். ஃபுல் டீலர்ஷிப் நான் தான் எடுத்திருக்கேன். அதனால் பார்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஐம்பொன் நகைகள் நிறையா சேர்த்துருக்கேங்க. நிறைய பேர் தாலி கேட்டீங்க, அதில் குண்டு கேட்டீங்க, அப்புறம் மெட்டி கேட்டீங்க, இன்னும் ஆபரணங்கள் கேட்டீங்க. அது அத்தனையுமே அப்லோடு பண்ணியிருக்கோம். விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் வச்சுருக்கோம். நீங்கள் உங்களுக்கு எதில் வசதிப்படுதோ அதில் போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். இது தவிர நேரில் பொருள்கள் பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலை உரத்தில் விஹா ஷாப், விஹா கடை வச்சுருக்கோம். பார்த்து பொருள்களை வாங்கிக்கலாம். இது தவிர கூகுள் மேப்ஸ்லேயும் விஹா ஷாப் அப்படின்னு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா, சென்னை அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், விஹா ஷாப் சென்னை அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா எங்களுடைய கடைக்கு நேரடியாக கொண்டு அது கைட் பண்ணி விட்டுரும். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும்
சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.